இறை இயேசுவில் அன்பான இறை மக்களே, இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோடு இருக்கவும் அவரினுடைய பிரசன்னத்தை உணரவும் அவரினுடைய அருள் வாக்குகளை சுவைத்து பார்க்கவும் நம்மையெல்லாம் அழைத்து அவரோடு இந்த 1 மணி நேரம் உறவாட அழைத்த அந்த இறைவனுக்கு நன்றி கூறி அவரோடு நாம் உறவாடி உரையாடி நம் வாழ்வை அவரோடு இணைத்து புதிய வாழ்வை காண வாழ அவரினுடைய இரக்கத்தை நாடி இதோ வந்து இருக்கின்றோம். அன்பார்ந்த மக்களே, இறைவன் நமக்கு இத்தகைய வரங்களை வழங்கி இருக்கின்றார் என்றால் அவர் நமக்கு அளிக்கக்கூடிய அன்பும் இரக்கமும் அதிகம் என்பதை உணர முடிகின்றது. இந்த அன்பான நேரத்தை நாம் அவரோடு ஜெபிக்க வந்திருக்கின்றோம். நம் இறைமகன் இயேசு ஒவ்வொரு குணமளிக்கும் செயல்களுக்கு முன்னும் ஒவ்வொரு அதிசயங்களை நிகழ்த்துவதற்கு முன்னும் ஒவ்வொரு மனிதனையும் பல்வேறு நோய்களிலிருந்து குணப்படுத்துவதற்கு முன்னும் தன் தந்தையோடு உரையாடினார். தன் தந்தையின் இரக்கத்தை நாடி ஜெபித்தார். ஜெபத்தின் முக்கியத்துவத்தை நம் அன்பர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையின் மூலம் நமக்கு நடத்தி காண்பித்திருக்கின்றார். அத்தகைய இறைவனை ஜெபத்தின் மூலம் உறவாட உரையாட நாம் இங்கே வந்திருக்கின்றோம். இந்த உறவாடலும் உரையாடலும் நம்மை ஒரு புதிய வாழ்வுக்கு அழைத்து செல்லும். எல்லா மனிதனும் வாழ்க்கையில் வாழ்கின்றான் என்றால் அந்த வாழ்வை புதுப்பிக்க வேண்டும். அந்த வாழ்வு ஒரு உன்னதமான வாழ்வாக மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் அது புதிய வாழ்வாக மாற வேண்டும். புதிய வாழ்வாக மாற வேண்டுமென்றால் மனிதன் தன்னுடைய மனித சக்தியாலோ மனித திறமையாலோ அல்லது மனித பணபலத்தாலோ பெற முடியாது. மாறாக நம் மத்தியில் வீற்றிருக்கக்கூடிய இந்த இறைவன் எவ்வாறு அப்ப வடிவில் வீற்றிருக்கின்றாரோ, அந்த அப்பமானது எவ்வாறு வட்ட வடிவில் இருக்கின்றதோ, நம் சமுதாய வாழ்விலும் ஏற்ற தாழ்வுகள் இல்லை. அனைவரும் ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்பதற்கு இது ஒரு அடையாளம். அதே நன்மையானது எவ்வாறு வெண்மை நிறத்தில் இருக்கின்றதோ, நம்மளுடைய வாழ்வும் வெண்மையான வாழ்வாக மாற வேண்டும், மலர வேண்டும். வெண்மையான வாழ்வாக மாற வேண்டும், வளர வேண்டும் என்றால் நம்மளுடைய உறவும் உரையாடலும் இறைவனோடு தொடர்ந்து இருக்க வேண்டும். புதிய ஆடை மனிதனை ஈர்க்கின்றது. புதிய இல்லம் மனிதனை அதிகமாக ஈர்க்கின்றது. புதிய கருவிகள் இன்னும் அதிக சக்தியோடு மனிதனை ஈர்க்கின்றது. புதியவை புதியவை என மனிதன் ஒவ்வொரு நாளும் புதியனவையை நாடிக்கொண்டிருக்கின்றான். இவ்வாறு புதியனவை நாடிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களாகிய நாம் புதிய வாழ்வை நாடுகின்றோமா? ஒரு புனிதமான வாழ்வை நாடுகின்றோமா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. இன்றைய திருச்சபை நம் அனைவரையும் அழைக்கின்றது ஒரு புனிதமான வாழ்வு வாழ, ஒரு புதிய வாழ்வு வாழ. ஒரு புனிதமான வாழ்வும் புதிய வாழ்வும் வாழ வேண்டும் என்றால் நாம் எவ்வாறு பொருட்கள் மீதும் பணத்தின் மீதும் அளவுக்கு மீறிய ஆசை வைத்திருக்கின்றோமோ அவற்றிற்கெல்லாம் மேலாக இறைவனினுடைய கொள்கைகளையும் இறைவனினுடைய படிப்பினைகளையும் பற்றி கொள்ள ஆசைப்பட வேண்டும். அவ்வாறு இறைவனுடைய ஆழ்ந்த அர்த்தமுள்ள வார்த்தைகளை பற்றி கொண்டோம் என்றால், அவருடைய விளிமங்களை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினோம் என்றால் ஒரு புதிய வாழ்வு நமக்கு கிடைக்கும்.
புதிய வாழ்வு கிடைத்தால் நம்மளுடைய பழைய வாழ்வு மறைந்து போகும். பழைய வாழ்வு எவ்வாறு மறைந்து போக வேண்டும்? நாம் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது நாம் எந்த பாவத்தோடு இந்த உலகத்திற்கு வந்தோமோ அந்த பாவமானது அழிக்கப்படுகின்றது. இறைவனுடைய சக்தியால், இறைவனுடைய கருணையால், இறைவனுடைய அருளால். ஞானஸ்தானம் என்னும் ஒரு திருவருட்சாதனத்தை நாம் பெறும் பொழுது புதிய வாழ்வில் நுழைகின்றோம் என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு, அது ஒரு அச்சாணி. இவ்வாறு புதிய வாழ்வை வாழ வேண்டும் என்றால் அவருடைய கருணையும் அருளும் நமக்கு மிகவும் வேண்டும். எவ்வாறு இறைமகன் இயேசு ஜோர்தான் ஆற்றின் கரையில் நின்று தான் தன்னுடைய தந்தையின்படி நடக்க வேண்டும் என்ற கட்டளைப்படி ஞானஸ்தானம் பெற்றாரோ, அந்நேரத்தில் எவ்வாறு பரிசுத்த ஆவியானவர் அவரை ஆட்கொண்டாரோ, அதே போல இன்று நாம் இந்த அப்பத்தின் வடிவில் வீற்றிருக்கக்கூடிய உயிருள்ள இறைவனோடு நாம் உரையாடும் பொழுது அந்த ஆவியானவரின் கொடைகள் நம்மை ஆட்கொள்ள வேண்டும். அந்த ஆவியானவர் நம்மை தொடர்ந்து ஆட்கொண்டு நம்மை அவருடைய தந்தையோடு இணைக்க வேண்டும். அந்த இணைப்பு, ஆவியானவரின் கொடைகள் கட்டாயம் நமக்கு ஒரு புதிய வாழ்வை தரும், புதிய எழுச்சியை தரும், புதிய எண்ணத்தை தரும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இறைவனை நாடும் பொழுது தன்னைத்தானே ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்ளுகின்றான். தனது ஞானஸ்தான கோட்பாடுகளை புதுப்பிக்கும் பொழுது தன்னுடைய உறவையும் புதுப்பித்துக் கொள்கின்றான், தன்னுடைய வாழ்வையும் புதுப்பித்துக் கொள்ளுகின்றான். இவ்வாறு தன்னுடைய வாழ்வை புதுப்பித்துக் கொள்வதனுடைய அடையாளங்கள் என்னவென்றால், தான் வாழுகின்ற நடைமுறை அதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். அன்போடு வாழுகின்றானா, பண்போடு வாழுகின்றானா, சமாதானத்தோடு வாழுகின்றானா, ஒற்றுமையோடு வாழுகின்றானா, விட்டு கொடுத்து வாழுகின்றானா, இவை அனைத்தும் நாம் புதிய வாழ்வை வாழுகின்றோம் என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. எத்தனையோ புனிதர்கள் தங்களுடைய வாழ்வை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து மனிதர்களாக இருந்த அவர்கள் இன்று புனிதர்களாக மாறியிருக்கின்றார்கள். நாமும் மனித வாழ்வை வாழக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த அப்பத்தின் வடிவில் வீற்றிருக்கக்கூடிய இந்த இறைவனை நாடி கெஞ்சி இறைஞ்சி அவரினுடைய இரக்கத்தை பெற்று நாம் ஒரு புதிய வாழ்வு வாழ வேண்டும். புதிய வாழ்வு வாழ்ந்தோம் என்றால் அங்கே எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது, அங்கே எந்த விதமான வெறுப்புகளும் புறந்தள்ளுதலும் இருக்காது, எந்த ஒரு மனிதனையும் புறக்கணிக்க மாட்டோம், அங்கே எந்த விதமான வேறுபாடுகளும் இருக்காது. எல்லோரும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். சாதி மத வேறுபாடுகள் இன்றி, மதம் வேறுபாடுகள் இன்றி, நிற வேறுபாடுகள் இன்றி, மொழி வேறுபாடுகள் இன்றி எல்லோரும் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரே குலத்தை சேர்ந்தவர்கள் மனிதர்கள் என்ற ஒரு புனித உண்மையான மனித குலத்தை உருவாக்க முடியும். இந்த ஒரு புதிய வாழ்வு வாழ முடியும், வாழ வேண்டும் என்ற உறுதியோடு தொடர்ந்து அப்பத்தின் வடிவில் வீற்றிருக்கக்கூடிய இந்த இறைவனை நல்லதோர் பாடல் பாடி தொடர்ந்து ஜெபிப்போம், அவரோடு உறவாடுவோம். சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தனரிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தனரிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா.
மன்னிப்பில் பனி போல் கரையும். கருணையின் மழையில் நனைந்தார் உன்னாலயம் புனிதம் அருளும். கருணையின் மழையில் நனைந்தார் உன்னாலயம் புனிதம் அருளும். சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. ஆம், அன்பார்ந்த இறை மக்களே, அப்பத்தின் வடிவில் வீற்றிருக்கக்கூடிய இந்த இறைவனுடைய பிரசன்னத்தில் வீற்றிருக்கக்கூடிய நாம் அனைவரும் அவரினுடைய வார்த்தைக்கு செவிமடுக்க வேண்டும். புதிய வாழ்வு இறைவனால் மட்டுமே கொடுக்க முடியும். புதிய வாழ்வு அவரினுடைய கருணையால் மட்டுமே வாழ முடியும். இந்த இறைவனினுடைய கருணையை விளக்கக்கூடிய வகையில் இந்த ஒரு எடுத்துக்காட்டு அமைகின்றது இந்த சிறு கதையின் மூலம். 3 அடுக்கு மாடி வீட்டில் வசித்து வருகின்றார்கள் ஒரு குடும்பத்தினர். ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் அன்பான ஒரு குழந்தை பிறக்கின்றது. இந்த குழந்தையினுடைய வயது 7. இந்த அன்பு குழந்தையினுடைய பெயர் ஜான். இந்த ஜான் 2ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கின்றான். அந்த 3 அடுக்கு மாடி வீட்டினுள் அருகே இருக்கக்கூடிய ஒரு ஆங்கில பள்ளியில் படித்து வரும் இந்த ஜான் தாய் தந்தையினுடைய சொல்லை கேட்டு கீழ்ப்படிதலோடு வாழ்ந்து வருகின்றான். ஒரு நாள் தாயும் தந்தையும் தன்னுடைய பணியின் காரணமாக இந்த அன்பு குழந்தை ஜானை தன்னுடைய வீட்டில் விட்டுவிட்டு பணிக்காக சென்று விடுகின்றார்கள். சென்று அவர்கள் திரும்பும் பொழுது ஒரு கோர விபத்தை அவர்களுடைய கண்ணால் காண முடிகின்றது. இந்த 3 அடுக்கு மாடி வீடுகளானது நெருப்பால் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது, கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது. அந்த 3 அடுக்கு மாடியில் வாழக்கூடிய எல்லா மக்களும் பயத்தால் தனக்கு ஏற்படக்கூடிய இழப்பால் ஓலமிடுகின்றனர், அழுகின்றனர், கதறுகின்றனர். அந்த நேரத்தில் இந்த நெருப்பை அணைப்பதற்காக தீயணைப்பு படையினை நாடுகின்றார்கள். தீயணைப்பு படையினர் வருவதற்குள் அங்கே இருந்த எல்லா மக்களும் ஒருவருக்கொருவர் இந்த கோர விபத்தை பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். எவ்வாறு இந்த தீ ஏற்பட்டிருக்கும்? வீட்டில் இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டர் வெடித்திருக்குமா, அல்லது ஏதாவது மின் கசிவுகள் ஏற்பட்டிருக்குமா, அல்லது ஏதாவது ஒரு தீய சக்திகள் இந்த நெருப்பை உண்டாக்கியிருக்குமா என பல்வேறு மக்கள் பல்வேறு கோணங்களில் சிந்திக்கின்றார்கள், அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் எல்லா மக்களினுடைய மனதையும் ஒரு மிகப்பெரிய பயம் ஆட்கொண்டு இருக்கின்றது. அந்த நேரத்தில் இந்த ஜான் 7 வயது குழந்தையினுடைய பெற்றோரும் அந்த 3 அடுக்கு மாடி வீட்டை அடுத்து வருகின்றார்கள். அப்பொழுது அவர்கள் கதறுகின்றார்கள், என்னுடைய மகன் 3வது மாடியில் இருக்கின்றான். இந்த நெருப்பானது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது. முதல் மாடியிலிருந்து 2வது மாடியை நாடிவிட்டது. 2வது மாடியிலிருந்து 3வது மாடிக்கும் நாடி செல்லுகின்றது இந்த மிகப்பெரிய நெருப்பு. எவ்வாறு என் குழந்தையை காப்பாற்ற முடியும் என்று கதறுகின்றார்கள், அழுகின்றார்கள், தன்னுடைய துயரத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். அந்த நேரத்தில் தாயும் தந்தையும் தன்னுடைய உரத்த குரலால் தன்னுடைய அன்பு மகன் ஜானை அழைக்கின்றார்கள். அவனும் குரல் கொடுக்கின்றான். நெருப்பு பற்றி கொண்டே வரும்பொழுது அவன் மொட்டை மாடியை நோக்கி ஓடி சென்று அங்கிருந்து தன்னுடைய தந்தைக்கு செய்திகள் கொடுக்கின்றான். அப்பா, நான் தப்பித்து மொட்டை மாடிக்கு வந்து விட்டேன் என்று. அவனுடைய தந்தை சொல்லுகின்றார், மகனே, நீ அங்கிருந்து கீழே குதி, நான் உன்னை கைகளில் தாங்கி உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்லுகின்றார். இந்த நேரத்தில் மொட்டை மாடி முழுவதும் புகை மூட்டமாக மாறிவிட்டது. யார் மேலே நிற்கின்றார்கள், யார் கீழே நிற்கின்றார்கள் என்று யாராலும் காண முடியவில்லை. அந்த சோக நேரத்தில் ஜான் சொல்லுகின்றான், அப்பா, உங்களுடைய குரல் எனக்கு கேட்கின்றது,
ஆனால் நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள் என்று என்னால் தெரியவில்லையே, நான் எவ்வாறு குதிப்பேன் என்று கதறுகின்றான். அந்த நேரத்தில் ஒரு தந்தையினுடைய உருக்கமான பதில், மகனே, நான் உன்னை பார்க்கின்றேன், நீ இருக்கும் இடம் எனக்கு தெரிகின்றது, நீ இருக்கும் இடத்திற்கு நேராக கீழே நான் நிற்கின்றேன், தைரியமாக குதி, நான் உன்னை காப்பாற்றுவேன் என்கிறார். மகனும் தன்னுடைய தந்தையின் சொல்லை தட்டாமல் குதிக்கின்றான். தந்தை தன்னுடைய கரங்களால், வலிமை மிக்க கரங்களால் தன்னுடைய மகன் ஜான் 7 வயது குழந்தையை காப்பாற்றுகின்றான். அடுத்த நாள் எல்லா செய்தித்தாள்களினுடைய தலைப்பு செய்தி, தந்தை தன் மகனை காப்பாற்றினார். தந்தையின் சொல்லை மகன் தட்டாமல் கேட்டார். இது மிகப்பெரிய செய்தியாக மாறியது. ஆம், அன்பார்ந்த கிறிஸ்தவ பெருமக்களே, அன்பார்ந்த பக்தி மிகு மக்களே, எத்தனை முறை நாம் இறைவனினுடைய குரலை கேட்கின்றோம்? அவ்வாறு கேட்டாலும் எத்தனை முறை இறைவனுடைய குரலுக்கேற்ப நாம் செயல்படுகின்றோம்? இங்கு 2 முக்கியமான செயல்கள் நம்மை அழைக்கின்றன. ஒன்று, இறைவனுடைய குரலை நாட வேண்டும், கேட்க வேண்டும். இரண்டாவது, அந்த குரலின்படி நம் வாழ்வில் நாம் செயல்படுத்த வேண்டும். இவை 2ஐயும் செயல்படுத்தினால் நம்முடைய வாழ்வு ஒரு புது வாழ்வாக மாறும். Our life becomes a new life. Our life becomes an exemplary life. இத்தகைய புது வாழ்வு வாழ இறைமகன் இயேசு அவருடைய வார்த்தையை நாட வேண்டும் என்று சொல்லுகின்றார். அவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்றால் அவர் நாம் அனைவரும் பதவிக்கு ஆசைப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார். நான் சொல்லக்கூடிய பதவி உலகளாவிய பதவி அல்ல, இறைமகன் இயேசு சொல்லக்கூடிய பதவி பதவி. இவை உலகளாவிய பதவியை குறிக்கவல்ல. ப என்றால் பசித்திருக்க வேண்டும். எதற்காக பசித்திருக்க வேண்டும்? உடலுக்காக வரக்கூடிய உணவுக்காக பசித்திருப்பதற்காக அல்ல, மாறாக காலை முதல் மாலை வரை, பிறப்பு முதல் இறப்பு வரை கடவுளினுடைய வார்த்தைக்கு நாம் பசித்திருக்க வேண்டும். You should have the thirst for God's word. புதிய வாழ்வு வேண்டும் என்றால் பசித்திருக்க வேண்டும் கடவுளினுடைய வார்த்தைக்கு. ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். இரண்டாவது, தவம் இருக்க வேண்டும். இறைவனை காண தவம் இருக்க வேண்டும். இறைவனை காண நாம் பசித்திருந்தால் மட்டும் போதாது, தவம் இருக்க வேண்டும். எல்லா புனிதர்களும் தன்னுடைய வாழ்வில் தவத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இறைமகன் இயேசு ஒவ்வொரு புதுமைகளுக்கு முன்னால், ஒவ்வொரு நோயை குணப்படுத்துவதற்கு முன்னால் தவம் இருந்திருக்கின்றார். தன்னுடைய மிகப்பெரிய பாதையான சிலுவை பாதையை ஏற்பதற்கு முன் அவர் தவம் இருக்கின்றார். இறைவனின் தந்தையை நோக்கி மன்றாடுகின்றார். தந்தையே, இது உமது விருப்பப்படி நடக்க வேண்டுமென்றால் அவ்வாறே எனக்கு நடக்கட்டும் என்று சொல்லுகின்றார். தவம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு புனிதர்களும் தன்னுடைய தவத்தினால் இறைவனோடு ஒன்றிணைத்திருக்கின்றார்கள். ஆக பசித்திருக்க வேண்டும், தவம் இருக்க வேண்டும், அதற்கு மேலாக தனித்திருக்க வேண்டும். தவம் இருத்தலோடு நாம் தனித்திருக்க வேண்டும். உலகோடு ஒற்றி சென்றோம் என்றால், உலகளாவிய வாழ்வு வாழ்ந்தோம் என்றால் நாம் இறைவனோடு இணைய முடியாது. பசித்திருக்க வேண்டும், தனித்திருக்க வேண்டும், தனிமையோடு நல்ல தவமும் இருக்க வேண்டும். இறுதியாக விழித்திருக்க வேண்டும். பி அலர்ட். இறைவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் விழித்திருக்க வேண்டும். அந்த 10 அறிவிலிகளைப் போல நாமும் ஏனோதானம் என்று இருந்தால் இறைவனுடைய வார்த்தையை கேட்க முடியாது. புதிய வாழ்வு வளர முடியாது, மலர முடியாது. இந்த இறைவனினுடைய அடியில் காத்திருக்கக்கூடிய நாம் அனைவரும் அவருடைய வார்த்தையை கேட்போம், அவருடைய வார்த்தையின்படி வாழ்வோம் என்று உறுதி கூறணும் என்றால் புதிய வாழ்வு மலரும்.
இந்த உலகம் முழுவதும் இறைவனுடைய வார்த்தைப்படி கேட்டால், வார்த்தையின்படி வாழ்ந்தால் புதிய உலகம் படைப்பது உறுதி. புதிய உலகம் என்பது ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல், எந்த விதமான வேற்றுமைகளும் இல்லாமல், எந்த விதமான விருப்புகளும் இல்லாமல் புதிய உலகம் படைக்க முடியும். புதிய வாழ்வு வாழ முடியும். புதிய வாழ்வு நம் வாழ்வில் மலருவது உறுதி. இந்த உறுதியோடு, இந்த நம்பிக்கையோடு நம் மத்தியில் வீற்றிருக்கக்கூடிய இந்த அருமை நற்கருணை நாதரை தொடர்ந்து பாடல் பாடி போற்றுவோம். அவருடைய கருணையை நாடுவோம். எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். சோகங்கள் பாராமல் நான் வாழும்போது தாயாக நீ மாற வேண்டும், அன்பு தாயாக நீ மாற வேண்டும். பாரங்கள் தாங்காமல் நான் சாயும் போது பாதங்கள் நீயாக வேண்டும், எந்தன் பாதங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். காலங்கள் எல்லாம் என் நெஞ்சின் வீட்டில் தீபங்கள் நீயாக வேண்டும், சுடர் தீபங்கள் நீயாக வேண்டும். தாகங்கள் தீராமல் நான் ஏங்கும் போது மேகங்கள் நீயாக வேண்டும், மழை மேகங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். அன்பார்ந்த இறை மக்களே, இறைவனுடைய வார்த்தையை கேட்டு புதிய வாழ்வு வாழ்ந்த புனிதர்கள் எல்லாம் நமக்கு தெரியும். இவர்களுக்கெல்லாம் தலையாய ஒரு புனிதையாக இருந்தவர் நம் இயேசுவின் தாயார் அன்னை மரியாள். அன்னை மரியாள் இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்து இயேசுவின் பாடுகளில் முழு பங்கேற்று இறைவனுடைய பாடுகள் நிறைவேறும் வரை இறைவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்தார். கபிரியேல் தூதர் மரியாளுக்கு முன் தோன்றி, நீ கடவுளின் கருணையால் சக்தியால் கருத்தரித்து ஒரு குழந்தையை பெறுவாய், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவாய். இவை அனைத்தையும் கேட்ட தாய் கன்னி மரியாள் கலக்கமடைந்து ஓடிவிடவில்லை, கலக்கமடைந்து அதை மறுக்கவில்லை. அதற்கு மாறாக அன்னையினுடைய பதில், இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு நடக்கட்டும் என்று கூறிய தாய் இறுதி வரை தன்னுடைய மகனினுடைய மீட்பு பாதையில் தொடர்ந்து பயணித்தார். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் செரோகேட் மதர். ஏதோ வாடகை தாயாக மரியாள் இங்கே நடக்கவில்லை,
ஈடுபடவில்லை. மாறாக கடவுளினுடைய வார்த்தையின்படி கடவுளினுடைய குழந்தையை தன்னுடைய உதரத்தில் தாங்கி கடவுளினுடைய பேழையாக மாறுகின்றாள் அன்னை மரியாள். இதைத்தான் ஆங்கிலத்தில் சொல்வார்கள், மேரி பிகம்ஸ் த கோ-ரெடீமர் ஆஃப் த வேர்ல்ட். இறைவனோடு சேர்ந்து மீட்பு பணியில் ஈடுபடுகின்றார். மீட்பு பணியில் ஈடுபடுகின்றார் என்றார் அவனுடைய வார்த்தைகளை கேட்டு இயேசுவினுடைய இறுதி வாழ்வு வரை நடந்து கொண்டே இருக்கின்றார். இதுதான் அன்னை மரியாளினுடைய பதில். கடவுளினுடைய வார்த்தையை தாங்குகின்றார். வார்த்தை மனு உருவாக மாறுகின்றது. வார்த்தையை தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கின்றாள் அன்னை மரியாள். எவ்வளவு ஏக்கங்கள் இருந்திருக்கும், எவ்வளவு தாக்கங்கள் இருந்திருக்கும், எவ்வளவு இன்னல்கள் இருந்திருக்கும், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்திருக்கும். இவை அனைத்தையும் இறைவனுடைய வார்த்தையை தன்னுடைய உதரத்தில் தாங்கி தொடர்ந்து இறைவனுடைய மீட்பு பணியில் ஈடுபடுகின்றார். அத்தகைய தாயை மிகப்பெரிய புனித மான்ஃபோர்ட் சொல்லுகின்றார், இயேசுவை அடைய மிக சிறந்த வழி, மிக உன்னதமான வழி மரியாள் என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்த இறை மக்களே, இன்று நாம் அந்த இறைவனுடைய வார்த்தையை ருசிக்க வேண்டும், அதன்படி வாழ வேண்டும் என்றால் இறைவனுடைய மீட்பு பணியில் ஈடுபெற்ற அன்னையினுடைய கருணையை நாம் நாட வேண்டும். அன்னையினுடைய அருளை நாம் நாட வேண்டும். நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி அன்னை மரியாள். இரக்கமுடைய ஒரு தாய், அன்பு உடைய ஒரு தாய், தொடர்ந்து நமக்காக தன் மகனிடம் தொடர்ந்து பரிந்துரை செய்து கொண்டே இருப்பார்கள். அன்பார்ந்த மக்களே, நாம் இறைவனுடைய மீட்பு பணியில் தொடர்ந்து பயணித்த அன்பு தாயை நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஜெபமாலை என்னும் மிகப்பெரிய சக்தியை, சக்தி வாய்ந்த ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை நாம் கையில் ஏந்த வேண்டும். புனிதமான வாழ்வு வாழ வேண்டுமென்றால் அன்னையினுடைய கரங்களை நாம் பற்றி பிடிக்க வேண்டும். அன்னை கருணை உள்ளவள் என்பதை கானா ஒரு திருமணத்தில் நம்மால் உணர முடிகின்றது. எல்லா மக்களும் அங்கே இருக்கக்கூடிய ஒயின் முடிந்து விட்டது, திராட்சை ரசம் முடிந்து விட்டது, இந்த குடும்பத்தின் மிகப்பெரிய இழிவு ஏற்பட போகின்றது, மிகப்பெரிய கெட்ட பேர் வரப்போகின்றது என்பதை உணர்ந்த தாய் தன்னுடைய மகனை நாடுகின்றார். மகன் தாயின் சொல்லை தட்டாமல் தன்னுடைய முதல் புதுமையை நிறைவேற்றுகின்றார். அங்கே இருக்கக்கூடிய ஜாடிகளில் தண்ணீரை நிரப்பி தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகின்றார் இறைமகன் இயேசு. அந்த திராட்சை ரசமானது இதுவரை கொடுக்கப்பட்ட ரசங்களை விட மிகவும் சுவை மிகுந்த ரசமாக மாறுகின்றது. இங்கே தாயின் சொல்லை தட்டாமல் இறைமகன் இயேசு தன்னுடைய முதல் புதுமையை நிறைவேற்றுகின்றார். எவ்வாறு தாய் அந்த கானா ஒரு திருமணத்தில் இருந்த குடும்பத்தை ஒரு மிகப்பெரிய சோகத்திலிருந்து, இழிவு பெயரில் இருந்து காப்பாற்றுகின்றார்களோ அதே போல நம்மையும் காப்பாற்றுவாள் நம் அன்னை. நம் அன்னையை பற்றி கொள்வோம், அன்னையின் வழி நடப்போம். அன்னையினுடைய தியாகத்தை நாமும் ஏற்று நம் வாழ்க்கையில் தியாக உணர்வோடு இறைவன் இயேசுவின் வார்த்தையை நாடுவோம். வார்த்தையை நமது வாழ்வாக்குவோம். நமது வாழ்வு ஒரு புனித வாழ்வாக மாறும், ஒரு புண்ணிய வாழ்வாக மாறும். இந்த வாழ்வின்படி வாழ தொடர்ந்து நம் இறைமகன் இயேசுவிடம் வேண்டுவோம். அன்னையினுடைய கருணையை நாடுவோம் இந்த பாடல் மூலம். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உம் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும்
சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒரு போதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ பிரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ பிரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன், தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றே உன்னோடு நான் வாழுவேன். ஒரு போதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஆம், அன்பார்ந்த இறை மக்களே, புது வாழ்வுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் புது வாழ்வை வாழ வேண்டும் என்று நாம் அனைவரும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் நம் மனதில் ஒரு அச்சம் தோன்றலாம். இவை எனக்கு சாத்தியப்படுமா, என்னால் வாழ முடியுமா என்ற எண்ணங்கள் நம் வாழ்க்கையில் தோன்றலாம். ஆனால் நம் புதிய ஏற்பாட்டில் எத்தனையோ புனிதர்கள் இறைவனுடைய வார்த்தையை கேட்டு மனமாறி புதிய வாழ்வை வாழுகின்றார்கள். மிகப்பெரிய எடுத்துக்காட்டு குள்ள மனிதன் சக்கேயு. இறைவனை காண வேண்டும் என்ற ஆசை அவனுடைய நெஞ்சில் நாடுகின்றது. சிக்கமோர் என்னும் மரத்தின் மேல் ஏறுகின்றான், இயேசுவை காணுகின்றான், இயேசுவினுடைய வார்த்தையை ருசிக்கின்றான். இறைமகன் இயேசு, இன்று நான் உன்னோடு உணவருந்துவேன் என்று மிகப்பெரிய புதிய வாழ்வை சக்கேயுவுக்கு கொடுக்கின்றார். அதேபோல எல்லா மக்களையும் துன்புறுத்தி வரி வசூலித்து கொண்டிருந்த லேவி மத்தேயுவாக மாறுகின்றார். டாக்ஸ் கலெக்டர் இயேசுவை பார்த்தவுடன் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்தொடர்கின்றார். ஒரு புதிய வாழ்வு மலர்கின்றது. அதேபோல மிகப்பெரிய புனிதர் சவுல் பவுல் ஆகின்றார். இயேசுவினுடைய சீடர்களை, இயேசுவினுடைய பக்தர்களை, இயேசுவை பின்தொடர்பவர்களை அனைவரையும் அழிக்கின்றான், கொலை செய்கின்றான். ஆனால் அவனுடைய பயணத்தின் போது திடீரென ஒரு வெளிச்சம், இடி, மின்னல், அவன் கீழே விழுகின்றான். இறைவனுடைய வார்த்தையை கேட்கின்றான். ஒரு புதிய வாழ்வு மலர்கின்றது. புதிய வாழ்வை வாழத் தொடங்குகின்றான். சவுல் பவுலாக மாறுகின்றார். இறைவனுடைய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நற்செயலாளராக மாறுகின்றார். அதே பவுல் தன்னுடைய வாசகங்களில் கூறுகின்றார், ஒவ்வொரு முறையும் நான் மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும், ஒரு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்றால் 5 நாட்கள் தவம் இருந்து ஜெபித்து தயாரித்து 5 நிமிடங்கள் நான் பிரசங்கம் செய்வேன் என்கின்றார். 5 நிமிடங்கள் பிரசங்கம் செய்வதற்கு 5 நாட்கள் தயாரித்து தவம் இருந்து உபவாசம் இருந்து தன்னுடைய வார்த்தைகளை மக்களுக்கு பிரசங்கமாக உரைக்கின்றார். அதனுடைய விளைவு என்ன? ஒவ்வொரு 5 நிமிடமும் அவருடைய பிரசங்கங்கள் இறைவனுடைய வார்த்தையால் போதிக்கும் பொழுது 5000 மக்கள் அவரை பின்தொடர்கின்றார்கள்.
இதுதான் அவருடைய வாழ்வில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி, அவருடைய வாழ்வில் ஏற்பட்ட புது வாழ்வு. விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் இயேசுவின் முன்னால் நிறுத்தப்படுகின்றார். இயேசு தீர்ப்பிடவில்லை, இயேசு அமைதியாக இருக்கின்றார். இயேசு எல்லோருடைய வார்த்தைகளையும் செயல்களையும் கண்காணிக்கின்றார். இறுதியாக ஒரே ஒரு வினா, உங்களில் யார் பாவம் செய்யவில்லையோ அவர்கள் முதல் கல்லை அவள் மீது எறியுங்கள் என்கின்றார். பதில், யாருமே எறியவில்லை. ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுகின்றது, the stones slipped away from their hands. அவர்கள் கல்லை கீழே போடவில்லை, மாறாக கல் அவர்கள் கையில் இருப்பதை கண்டு வெட்கப்பட்டு தானே வழுக்கி கீழே விழுந்தது என்று கூறுகின்றார்கள். அன்றிலிருந்து அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் புது வாழ்வை வாழ ஆரம்பிக்கின்றார். அன்பார்ந்த மக்களே, நாமும் புதிய வாழ்வு வாழ முடியும், புதிய வாழ்வு வளர முடியும். இவை அனைத்தும் இறைவனுடைய வார்த்தையை கேட்டு இறைவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்தோம் என்றால், வளர்ந்தோம் என்றால் புது வாழ்வு நம் இல்லங்களில் பிறக்கும். புது வாழ்வு நாம் வேலை செய்யும் பணி செய்யும் இடங்களில் பிறக்கும். புது வாழ்வு நம் தெருக்களிலும் நம் ஊர்களிலும் கட்டாயம் பிறக்கும். இந்த புது வாழ்வு நம் நாட்டிலும் உலகிலும் கட்டாயம் பிறக்கும். ஆக இந்த புது வாழ்வு வாழ வேண்டுமென்றால் இறைவனுடைய வார்த்தைக்கு செவிமடுக்க வேண்டும், இறைவனுடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும். புது வாழ்வு எல்லோரினுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதியை உருவாக்கும், மகிழ்ச்சியை உருவாக்கும், ஒற்றுமையை உருவாக்கும். இத்தகைய புது வாழ்வை வாழ நாம் அனைவரும் நாடி ஓட வேண்டும் இறைவன் அருகில். இப்பொழுது நாம் அனைவரும் கண்களை மூடி இந்த புதிய வாழ்வு வேண்டும் என்பதை இறைமகன் இயேசுவிடம் உருக்கமாக ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, உலகத்தை படைத்தாலும் இறைவா, காலை முதல் மாலை வரை எங்களுடைய வாழ்வு ஆரம்பம் முதல் முடிவு வரை எங்களை கட்டி காக்கும் இறைவா, எங்களுக்கு மேல் இருந்து எங்களை ஆசீர்வதியும், எங்களுக்கு முன் நின்று எங்களை வழிநடத்தும், எங்களுக்கு பின் நின்று எங்களை பாதுகாக்கும், எங்கள் உள்ளத்தில் அமர்ந்து எங்களை தூய்மைப்படுத்தும். நாங்கள் செல்லும் இடமெல்லாம் உமது பிம்பமாக மாற வேண்டும், உமது பிரதிபலிப்பாக நாங்கள் இருக்க வேண்டும். நாங்கள் வாழக்கூடிய வாழ்வு ஒற்றுமையின் வாழ்வாக, அமைதியின் வாழ்வாக, சமாதானத்தின் வாழ்வாக, சகோதரத்துவத்தின் வாழ்வாக மாற எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். அன்பு இறைவா, இதோ நற்கருணை வடிவில் வீற்றிருக்கும் அன்பு தந்தையே, எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். எங்கள் இல்லங்களை ஆசீர்வதியும், எங்கள் ஆலயங்களை ஆசீர்வதியும், எங்கள் பணி செய்யும் தலங்களை ஆசீர்வதியும். நாங்கள் அனைவரும் உமது வார்த்தையை கேட்டு உமது வார்த்தையின்படி வாழ்ந்து புதிய வாழ்வு வாழ வளர மலர எங்களை ஆசீர்வதியும். ஆமென். மாண்புயரில் அருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை
இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம், கன்னி மாதாவே